வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சளி பிடிச்ச பட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி ரெடி பண்ணோம், என்னென்ன டேப்லெட் கொடுத்தோம், அது எப்படி இப்போ ரெடி ஆகி எப்படி நல்லாயிருக்குன்னு வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. ஃபுல்லாக சளி எல்லாம் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சளியிலேருந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகி இதாக வந்துச்சோ, அடுத்தது பட்டாவை திறந்து விடும்போது, கோழி திறந்து விடும்போது நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள் கரெக்டாக. ஏரை கரெக்டாக எடுக்குதா, இல்லை அதிகமாக லோட் பண்ணுதா, அதுங்கிறத கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக அந்த பட்டாவை ஒரு டைம் அதிகமாக ஏரை எடுத்து செரிமானம் ஆகாமல் இப்போ அடுத்த ஃபால்ட் ஆகி எதனாகி ஃபால்ட் ஆகிரும். அதனால தான் சொல்கிறது, ஏரை செரிமானம் ஆகுதுன்னா அப்போ நம்ம தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு வாட்ச் பண்ணணும். அது திறந்து விட்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே அது ஏரை செரிமானம் ஆகுதானுங்கிறத நம்ம லைட்டாக வச்சு அது செரிமானம் ஆகுனா அடுத்த நாள் திறந்து விடணும். அப்படி இது பண்ணால் தான் கொஞ்சம் பட்டாவை நம்ம ரெடி பண்ணி இது பண்ண முடியும். நம்ம பட்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு, எப்படி நிற்கிறதுன்னு இப்போ பார்த்துட்ருப்பீங்க. இதுக்கு என்னென்ன டேப்லெட் கொடுத்தோம் அப்படிங்கிறத வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணது டேப்லெட் தான். இந்த டேப்லெட்டில் 1/2 டேப்லெட்டு, அப்புறம் இந்த டேப்லெட்டில் 1 டேப்லெட்டு. காய்ச்சல் இருந்தால் 1/2 டேப்லெட் பேராசிட்டமல் 500 டோஸ் அது ஒரு 1/2 டேப்லெட் போட்டு விட்டால் போதும். ஒரே வேலைக்கு தான் நான் போட்டேன். ஒரு 2 நாள் ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு. ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு. எனக்கு இந்த டேப்லெட் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்க பட்டாவை, ஏதோ கோழி சளி பிடிச்சின்னா எப்படி ரெடி பண்ணுவீங்கிறத அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரியாதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுமாதிரி வீடியோ தொடர்ந்து வரும் உங்களுக்கு.